ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஹோட்டல் எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டோட்டலாக 60 மார்க்ஸ் தான் எழுத போகிறீங்க. ரோம் லெட்டர் 1 வந்து 7 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே புக் பேக்லேருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது ரோம் லெட்டர் 2 வந்து 1 to 5 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து புக் பேக்கில் தான் அதுவும் கொடுத்துருப்பாங்க, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ரோம் லெட்டர் 3 மேட்ச் த ஃபாலோயிங் 5 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 5 1 மார்க்ஸு. ஸோ மேட்ச் பண்ணி கரெக்டான ஆன்சர் எழுதுனீங்கன்னா நீங்கள் 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து ரோம் லெட்டர் 4 சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து ரோம் லெட்டர் 5 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 10 வந்து நீங்கள் எழுதணும். வாட் இஸ் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எ மியூசியம். தேர்ட் கொஷின் வேர் டிட் ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ். ஃபோர்த் கொஷின் ரிவர் வேலிஸ் ஆர் கிரேடல்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் ஒய். Fifth question, what do you know about the term export? Sixth question, name the oldest civilization of the world. Seventh question, the year which has 366 days. Eighth one, name the inner planets. Ninth one, name the island located in the Arabian Sea. 10th, what are oceans? 11th, what are the types of diversity? Important question படிச்சுக்கோங்க. 12th, list out some of the classical dances of India. 13th, what is discrimination. 14th, what is stereotype. 15th, what is perihelion. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எனி 10 நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது 5 மார்க்ஸு, 2 5 மார்க் எழுதணும். நீங்கள் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. Describe the ancient methods of hunting. First question. Second question, what do you know about the Great Bath. Third, distinguish between inner and outer planets. Fourth, why is India called the land of unity in diversity. Diversity lesson ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. Fifth one, mention the classification of landforms. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. 2 5 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்து ரோம் லெட்டர் 7 வந்து இந்தியா மேப் கொடுத்துருக்காங்க, கரெக்டான பிளேஸில் மார்க் பண்ணுங்கள், அது 5 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து ரோம் லெட்டர் 8 வந்து வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க, அதுவும் 5 பிளேஸ் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். மேப் மார்க் பண்ணும்போது ஆரோ மார்க் போட்டு அந்த பிளேஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா வந்து எழுதி பாருங்கள், அப்போ தான் ஃபாஸ்ட்டு வரும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.